வாழ்த்துங்கம்மா. ராஜி, என்னடி இது நகையெல்லாம் போட்டுக்கிட்டு? முதல்ல என் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நிறைஞ்ச ஆயுசோட நீ நல்லபடியா இருக்கணும். எழுந்துருமா. அம்மா, இன்னைக்கு என் பிறந்த நாள் இல்லையா? இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் அம்பால தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு ஆசை வந்தது. நான் போயிட்டு வரேம்மா. இவ்வளவு நகையோட நீ தனியா போறியே? என்னம்மா பயம்? இருட்டுறதுக்கு முந்தி வந்துடுறேம்மா. வரட்டுமா? சரியம்மா, ஜாகிரதையா போயிட்டு வா. என்னங்க, அம்மா கிட்ட நான் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு உங்க விருப்பப்படி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு உங்களோட வந்துட்டேன். ராத்திரிக்கு வீட்டுல என்ன காணாம அம்மா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா நம்ம கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா எல்லாமே சரியா போயிடும். ஏங்க, நம்ம கல்யாணம் நாளைக்கு தானே? கோயில்லையா? ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயா? என்னங்க கேக்குறேனே, பதில் சொல்லாம என்ன யோசனை பண்றீங்க? எதிர்காலத்தை பத்தி. நம்ம எதிர்காலத்தை பத்தி தானே? ராஜேஸ்வரி, சொன்ன கேள்வி கேட்டு தொந்தரப்படுத்தாம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சரிங்க, உங்களோட வந்துட்டேன். இனிமே நீங்க சொல்றபடிதானே நான் கேட்கணும். அம்மா, அம்மா, சீக்கிரமா வாயே, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்றேன். என்னப்பா? அம்மா, எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல துப்பறி அதிகாரியா பதவி உயர்வு கொடுத்திருக்காங்க. நிஜமாவா? ஆமாம்மா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜாப். அக்கா, அக்கா. அவ வீட்டுல இல்லப்பா, கோவிலுக்கு போயிருக்கா. அம்பாள் கோவிலுக்கு தானே? ஆமா. அம்மா, இந்த சந்தோஷமான செய்தி அக்கா கிட்ட சொல்லிட்டு நானும் அப்படியே அம்மனை கும்பிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. பிரபு, அவ நிறைய நகையை போட்டுக்கிட்டு தனியா கோவிலுக்கு போயிருக்கா. நீ துணைக்கு போறது ஒரு விதத்துல நல்லதுதான். போயிட்டு வாப்பா. சரிம்மா. என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? பேசாம இருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி சிரிக்கிறீங்க? ரஞ்சித், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்க. போலீஸ்ல சொல்லி உங்களை பழி வாங்கல. என்ன கொல்லாதீங்க, வேண்டாம். வேண்டாம், ரஞ்சித் என்ன கெடுத்து என் நகைகளை திருடிட்டு என் கழுத்தை நெரிச்சு
மிஸ்டர் சொக்கலிங்கம், விலமதிக்க முடியாத அற்புதமான சிலைய நீங்க ரொம்ப துணிச்சலா கிடத்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இது அட்வான்ஸ். சிலை அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு அது என் கைக்கு கிடைச்ச உடனே மீதி 9 லட்சம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு முக்கியமான அறிவிப்பு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நாராயணபுரத்தில் திருட்டு போன கிருஷ்ணர் சிலை இந்தியாவிலேயே உள்ளதா அல்லது வெளிநாட்டிற்கு கடத்தி செல்லப்பட்டதா என்ற விவரங்கள் தெரியவில்லை. ஆதலால் அந்த சிலையை வெளிநாடுகளுக்கு கடத்தி செல்லாமல் இருக்க சர்வதேச போலீஸ் இலாக்காவின் உதவியை இந்திய அரசாங்கம் கோரியிருக்கிறது. இச்சிலையை பற்றி மேலும் சில விவரங்கள். இச்சிலை சோழ காலத்தைச் சேர்ந்தது. அதன் உடல் முழுவதும் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அதன் மதிப்பு சுமார் 9 கோடி ஆகும். மிஸ்டர் சொக்கலிங்கம், இவ்வளவு விளம்பரமா இருக்கிற இந்த சிலையை போலீஸ் கண்காணிப்பையும் மீறி அமெரிக்காவுக்கு நீங்க அனுப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? சார், இந்த வியாபாரம் எனக்கு புதுசு இல்ல. இது வரைக்கும் நான் இதுல தோல்வி அடையல, இனிமேல் அடைய மாட்டேன். உங்க சாமர்த்தியத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மிஸ்டர் சொக்கலிங்கம், நான் இன்னும் 1 வாரத்துல அமெரிக்கா புறப்பட போறேன். நம்ம நடவடிக்கைகள் ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சார், அமெரிக்காவில் உங்க வீட்டை பாத்துக்கிறதுக்கும் உங்க பொண்ணுக்கு பாடிகார்டா இருக்கிறதுக்கும் துணிச்சலான ஒரு முரட்டாள் வேணும்னு சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான். அவன் திறமையை பாருங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தா கூட்டிக்கிட்டு போங்க. சாபாஷ் சாபாஷ். தம்பி, உன்ன மாதிரி திறமசாலி தைரியசாலி ஊர்ல ஒருத்தர் இருந்துட்டா ஒரு பயல ரவுடித்தனம் பண்ண மாட்டான். அடி வெளுத்து வாங்கிட்டியே. என்னங்க காசு கொடுத்துட்டு டான்ஸ பார்க்க வரானுங்களா இல்ல ஆடுற பொண்ணோட கைய புடிச்சு கட்டி புடிச்சு அசிங்கப்படுத்த வரானுங்களா? இந்த மாதிரி பொறுக்கி பசங்களோட கைய காலை உடைச்சு சுண்ணாம்பு கால வேலை பொண்ணுங்க. அவங்களுக்கு கூலி கொடுத்து இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ண வச்சதே நான் தான். என்னது, நீங்க ஏற்பாடு பண்ணீங்களா? ஆமாப்பா, உன்னோட தைரியத்தை வீரத்தை பாக்குறதுக்கு நான் வச்ச பரீட்சை. தம்பி, உன்ன மாதிரி ஆளத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். உன் பேர் என்ன தம்பி? பாஸ்கர். பாஸ்கர், உனக்கு நான் நிறைய சம்பளம் தர்றேன். என்னோட வந்துடுறியா? எங்க வரணுங்க? அமெரிக்காவுக்கு. வெளிநாட்டுக்கா?
ஏன் தம்பி தயக்கம்? இப்ப வாங்குறியே அது மாதிரி 4 மடங்கு சம்பளம் தர்றேன். உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருந்தா நானே வந்து கேட்கிறேன். எனக்கு யாரும் இல்லைங்க. 8 வயசுல வீட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ நான் அனாதை. ஆனா இதோ பாருங்க, இவங்க என்ன பெத்த தாய். இப்போ இவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு அந்த தாய் என்னை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க சார். நான் உங்களோட வரேன் சார்.